மன்னிக்க முடியாத அளவுக்கு ஊழல் அப்படின்னு தாவேகா தலைவர் மிஸ்டர் விஜய் சொன்ன மாதிரி தான் எவ்வளோதாண்டா ஊழல் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கோபமும் நம்ம மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் போகுது இல்லையா. நம்மளோட நகராட்சித்துறை அமைச்சர் மிஸ்டர் கே நேரு 1020 crores அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளோட ஹைகோர்ட்டும் அவருக்கு மேலே கேஸ் போடணும் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு ஆர்டரையும் கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் அவரே ரிசைன் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின் அவரை நிச்சயமாக சாக் பண்ணணும். இதில் என்ன மாற்று கருத்து? எவ்வளோதான் ஊழல் பண்ணுவீங்க? இந்த ஊழல் அமைச்சர்களை எப்படி தான் இந்த அமைச்சரவையில் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியவே இல்லை. இதே அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இம்மீடியட்டாக தூக்குவாங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டில் நடக்கிறதே கிடையாது. ஏன்னா இடி ஏற்கனவே 2 சம்மன் அமைச்சிட்டாங்க, ஆனால் அதற்கு ஒரு ஆக்ஷனுமே இல்லை, அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை நம்மளோட முதலமைச்சர்கிட்டேருந்து. இன்றைக்கி கோர்ட்டே சொன்னதுனால ஆக்ஷன் எடுப்பாருன்னு நம்புகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கபட நாடகம் பண்ணுகின்ற திமுகவை துரத்தி அடிக்க தமிழ்நாடு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. நன்றி, வணக்கம்.